திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ திருவருட்பயனிலே நாம் சென்ற வகுப்பிலே 8வது குறட்பாவை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது 9வது குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது சார்ந்தவர்க்கு இன்பம் தருபவன், அதாவது நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். மீண்டும் அந்த குறட்பாவை படியுங்கள். குறள் 9. சார்ந்தவர்க்கு இன்பம் தருபவன், நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். இது என்னதுன்னா, அதை ஃபஸ்ட்டே சொல்கிறார் பாருங்க. நலமிலன் அவன் இன்பம் உடையவனாக இருக்க மாட்டான். யாருக்கு? நன்னாருக்கு. அவனை யாரெல்லாம் வழிபாடு செய்யலையோ அவர்களுக்கெல்லாம் எப்படி இருப்பான் என்று சொன்னால் இன்பமாக இருக்க மாட்டான். அடியார் பெருமக்களே, அடியன் சொல்லும்போது இந்த விளக்கத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். ஏன்னா இந்த விளக்கம் இதில் 2 தரப்பட்ட விளக்கம் இதில் ஒளிந்திருக்கிறது. கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை கருத்தொன்றி கேளுங்கள். நலமிலன் நன்னார்க்கு, இறைவனை வழிபாடு செய்யாதவர்களுக்கு அவன் இன்பம் தரும் பொருளாக இருக்க மாட்டான். முதல் பொருள் அதாவது இது புரிஞ்சிருக்கும். நன்னினருக்கு நல்லன், அவனை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்பம் தரும் பொருளாக உள்ளான். அடுத்த வரி சலமிலன் பேர் சங்கரன், ஆனால் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாதவன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாடோறும் நல்குவானலன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாடோறும் நல்குவானலன். குலமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. நலமிக கொடுப்பது இறைவா. சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கெல்லாம் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலன். அதாவது இதை நம்மளுடைய எம்பிரான் நாவுக்கரசர் பெருந்தகை நமச்சிவாய பதிகத்திலே அற்புதமாக இந்த 4வது செய்யுள்ளே ஏற்றிருக்கின்றார். சொற்றுணை வேதியன் என்ற பதிகத்தில் அந்த செய்யுள் புரிஞ்சுதுன்னா இந்த குறட்பா புரிஞ்சு. இந்த குறட்பாவும் அந்த செய்யுளும் வேறு வேறு கிடையாது. அதாவது சலமிலன் சங்கரன், அதுதான் சொல்கிறார். சலமிலன் பேர் சங்கரன். சலமிலன்னா விருப்பு வெறுப்பு இல்லாதவன், நடுவு நிலையாக இருப்பவன், பொதுவாக இருப்பவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மேலே இருக்கக்கூடிய விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, நலமிலன் நன்னாருக்கு, இறைவனை வழிபாடு செய்யாதவர்களுக்கு தான் ஒரு இன்பப் பொருளாக இருக்க மாட்டான். இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு தன்னுடைய இன்பப் பொருளாக உள்ளான். ஆனால் அவன் சலமிலன் பேர் சங்கரன். ஆனால் அப்பேற்பட்ட இறைவன் விருப்பு வெறுப்பன்றி அனைத்து உயிர்களிடமும் கருணையோடு இருக்கின்றான். இதுதான் இந்த குறட்பாவினுடைய பொருள், சொற்பொருள். பொருள்: இறைவன் தன்னை அடைந்தவர்க்கு இன்பத்தை தருபவன், தன்னை அடையாதவர்க்கு இன்பத்தை தராதவன். இவ்வாறு ஒரு சாராருக்கு மட்டும் நன்மை செய்வதனால் அவன் ஓரவஞ்சனை உடையவன் போலும் என்று எண்ண வேண்டாம். அவன் என்றும் ஒரு பால் கோடாதவன், நடுவு நிலைமையவன். எல்லா உயிர்களுக்கும் தனது பேரின்பத்தை வழங்க வேண்டும் என்பதே அவனது திருக்குறிப்பாகும். அது பற்றியே அவனுக்கு சங்கரன் என்ற பெயர் வழங்குகிறது. சங்கரன் என்பதற்கு எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை செய்பவன் என்பது பொருள். சம்னா இன்பம், கரன்னா செய்பவன், அதாவது சங்கரன். சலமிலன் பேர் சங்கரன். எல்லாம் போச்சு. சுவாமி நடுவு நிலைமை, அவன் எப்போதுமே நடுவு நிலைமையாக தான் சுவாமி இருப்பான். அவனை வழிபாடு செய்பவர்களுக்கு அடிக்கே சொன்னான் ஐயா. அதாவது சுவாமி அன்றைக்கே ஒரு குறிப்பிட்டோம். அதாவது இறைவனை வழி சார்ந்தவர்களுக்கு அவன் இன்பத்தையும் சாராதவர்களுக்கு துன்பத்தையும் அவன் தரமாட்டான். அதுதான் இந்த குறட்பா சொல்லுது. அதாவது இதோடைய பொருள் நான் இப்போ ஒரு விளக்கமாக சொல்கின்றேன்.
அதாவது ஒரு 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 நெருப்பு ஒன்று எரிகிறது. ஒரு மார்கழி மாதம் இருக்குது. ஒரு மார்கழி மாதத்திலே என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு நெருப்பினை ஏற்றுகிறார்கள். அதாவது எதுக்கு? குளிர் தாங்குவதற்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே நெருப்பாகிய ஜுவாலை எரிஞ்சுன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சூடை தேய்த்து தன்னுடைய குளிரை போக்கிக் கொள்கின்றார்கள். அதே அந்த நெருப்பு கிட்ட இல்லாமல் கொஞ்சம் எடைய தூரமாக இருப்பவர்கள் இந்த சூடுக்கான தன்மை பெறாமல் குளிரிலே நடுங்குகின்றார்கள். அதாவது அந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நெருப்பை பயன்படுத்தி தன் குளிரை போக்கிக் கொள்கிறார்கள். அந்த நெருப்பு கொஞ்சம் தூரமாக இருப்பவர்கள் அந்த நெருப்பினுடைய பயன் கிடைப்பதில்லை. இதனுடைய குற்றம் அந்த நெருப்பினுடைய குற்றம் அல்ல. இப்போ நல்லா சிந்திச்சுக்கணும், அந்த நெருப்பு அங்கேயே தான் இருக்குது. அந்த நெருப்பு பக்கத்தில் சென்று அதை சார்ந்தவர்களுக்கு அந்த நெருப்பு பயன் தந்து அந்த குளிரை நீக்குகின்றது. அந்த நெருப்பு பக்கம் வராமல் கொஞ்சம் தூரமாக இருப்பவர்களுக்கு குளிர் தாக்கத்திலே இருக்கின்றார்கள். இதே போலே சங்கரனாகிய இறைவனாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை சென்று வழிபாடு செய்ய முனைந்து நிற்பவர்கள் அவனுடைய அருளை பெற்று இன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். அப்போ இது யாருன்னு சொன்னால், அந்த நம்மளாம் குளிர்றவங்க சுவாமி பக்கத்தில் நெருங்கும் பொழுது அந்த அந்த நெருப்பு பட்டு நம்மளுக்கு என்ன நீங்குதுங்க, குளிர் நீங்குவது போலே நம்மளுக்கு அஞ்ஞானமாகியது நீங்கி நாம் இன்பத்தில் முழுகுகின்றோம். அப்போ அவனை வழிபாடு செய்யாமல் சுவாமி இல்லை இறைவன் இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் எல்லாம் அந்த தூரத்திலே இருந்து அந்த பார்த்தாலும் கூட அந்த நெருப்பினால் அவர்களுக்கு பயன் ஒன்றும் இல்லை. அந்த குளிரிலே வாடுவது போலே இன்பத் துன்பத்திலே உழன்று தன்னுடைய மனசஞ்சலத்திலே வாழ்கின்றார்கள். இதனுடைய குற்றம் நெருப்பில் இல்லை, நெருப்பு பொதுவாகத்தான் உள்ளது. அதுதான் சுவாமி. இப்போ இந்த விளக்கத்தை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அப்போ சுவாமி அந்த நெருப்பு போல் இருக்கின்றான். அதை சார்ந்தவர்களுக்கு அந்த அந்த குளிர்காலத்திலே அதை சார்ந்தவர்களுக்கு குளிரை நீக்கி இன்பத்தை தருகின்றது. சாராதவர்களுக்கு அந்த துன்பமாகிய குளிரை தருவது போலே இறைவனை சென்று வழிபாடு செய்வர்களுக்கு இன்பமும் இறைவனை சாராது நிற்பவர்களுக்கு துன்பமும் தானே வருகின்றதை ஒழிய சுவாமி தருவது இல்லை. இல்லைன்னு என்ன தருது? வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு என்ன வருங்க? இன்பம் வரும். வழிபாடு செய்யாதவர்களுக்கு துன்பம் வருது. இன்பமும் துன்பமும் சுவாமி தரலை. அப்போ சலமிலன் அவன் தரலை, அவனை சார்ந்தவர்கள் அந்த பயனை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதுதான் இந்த குறட்பா கூறுகின்றது. இப்பொழுது நம்ம இதன் விரிவாக இந்த விளக்கத்தை நம்ம கடகடன்னு பார்ப்போம். சொற்பொருள்: நன்னாருக்கு தன்னை சாராதவர்க்கு நலமிலன் இன்பம் செய்யான். நன்னினருக்கு தன்னை சார்ந்தவர்க்கு நல்லன் இன்பத்தை செய்வான். இவ்வாறு ஒரு சாராருக்கு மட்டும் நன்மை செய்பவன் நடுவு நிலைமையன் ஆவானோ எனில் அவ்வாறு எண்ண வேண்டாம். சலமிலன் அவன் ஓரவஞ்சனை இல்லாதவன். பேர் சங்கரன் எல்லா உயிர்களுக்கும் தனது பேரின்பத்தை வழங்குபவன் என்ற பொருளில் உண்மை நூல்கள் அவனை சங்கரன் குறிப்பிடுகின்றன. இவனே செய்யாத அநேகம் பூஜை பண்றாரு, திருவருள் பயன்படுகிறாரு. இப்போ இவங்களாம் சாமி தனி கும்பிட்றாங்க, அவங்களாம் தொட்டு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு சுவாமி எங்களுக்கு அதிகப்படியான அருளை கொடுப்பானான்னு கேட்டால் இந்த விளக்கம் உங்களுக்கு புரியணும். அதாவது அவனை சார்ந்து நிற்கிற உயிர்கள் இன்பத்தை பெற்றுக்கொள்கின்றன. ஆனால் சுவாமி அதை வழங்குவது இல்லை. அவன் என இன்பமாகவே இருக்கின்றான். ஒரு ஆல விருட்சம் இருக்குது, ஒரு ஆலமரம் இருக்குதுமா. ஒரு சரியான கடும் வெயில், ஒரு அந்த வழியில் போகிறான், அந்த விருட்சரு அந்த ஆலமரம் இருக்குது. நேராக போய் அந்த ஆலமரத்தை நிழல் நின்னா இன்பம் தருது. அந்த ஆலமரம் கொடுக்குதா இல்லையான்னு தெரியாது. இவன் போய் அந்த அந்த நிழலில் நிற்கிறான், அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்கின்றான். மறுபடியும் வெயிலில் வரான், துன்பத்தை அனுபவிக்கிறான். மரத்துக்கு கீழே போகிறான், இன்பத்தை அனுபவிக்கிறான். இப்போ இன்பமும் துன்பமும் எங்கே நடக்குது? எதுவும் தரலை. இவனாக ஏற்படுத்திக் கொள்வது போலே நம்ம அதுதான் சொல்கிறார்கள். ஏன் நம்ம பெறக்கூடாது? சுவாமி இருக்கிறார், அவனை வழிபாடு செய்தால் இன்பம் வரும், அவனை வழிபாடு செய்யாவிடின் துன்பம் வரும் என்றதுக்கான விளக்கம் இதுதான். அதான் சொல்றாரு, ஈசன் எந்த இணையடி நிழலே. அப்படிப்பட்ட இறைவன நிழல் இருக்கும் போது எந்த சூடியா என்னையா பண்ணும் அப்படின்னா நம்ம நாவுக்கரைய பெருமான். அப்படிப்பட்ட இறைவன் அந்த ஆழம் விருட்சம் இருப்பது போலே சுவாமி அனைத்திற்கும் நிழலாக இருக்கின்றான். குருவி வருது, அடைக்கலம் தருகிறார். அது ஆலமர நிழலில் எதனா ஆலமரம் திட்ட போதா? குருவி வருது,
நீ வெளியே போ அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. ஒரு நாய்க்குட்டி வருது, வெளியே போகணுமா? அவரை. ஒரு பன்றிக்குட்டி வருது, வெளியே போகணுமா? சொல்லாது. அதே போல் சங்கரனாகிய இறைவனை அனைத்து உயிர்களும் வழிபாடு செய்ய தகுதி உடையன. எந்த உயிர் இந்த உயிர்கள் வழிபாடு செய்ய, இந்த உயிர் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு கிடையாது. சுவாமி அனைத்திற்கும் என்னது? பொதுவானவன். அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி. அவன் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவன். நம்ம தான் நினச்சிக்கணும் இந்த உயிர் இவங்க தொடக்கூடாது, அவங்க தொடக்கூடாது, இவங்க பண்ணக்கூடாது, இவங்க பூஜை பண்ணணும். சுவாமி அனைவரும் வழிபாடு செய்வதற்கு உரியவன். இந்த குறிப்பிட்ட இந்த சமூகத்தவர் தான் சுவாமியை வழிபாடு செய்யணும்னா, அப்போ அந்த சமூகத்தவர் முன்னேறத்துக்கு தானே சுவாமி இருக்கிற. நான் கேட்குறேன், அப்போ அந்த உயிர்கள் மட்டும் கடை தேர்ந்தா இத்தனை திருவாசகமா, இத்தனை தேவாரமா? இந்த குறிப்பிட்ட இப்போ இந்த சமூகத்தவர், இந்த பூனல், இந்த இவர்கள் மட்டும் தான் வழிபாடு செய்யணும்னா, அந்த உயிர்களுக்காக இவ்வளோ பெற்ற 14 சாஸ்திரம் பண்ணி திருமுறை இருக்கப்பட்டது. அனைத்து எவ்வுயிரும் இன்புற்று வாழ்க. நம்மளுடைய மாணிக்க வாசக பிறந்த அற்புதமாக பாடுகிறார். போற்றி அருளுக ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக அந்த மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொருள்பாதும் போற்றி எல்லா உயிர்க்கும் குணமாம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொருள் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய்னு அற்புதமாக சொல்லுகின்றார். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆழ்கழி நீர் ஆடேலோர் எம்பாவின் அற்புதமாக இந்த பதிகம். எல்லா உயிர்களும் சமம் என்று நாம் என்ன வேணும்? நம்ம எந்த உயிர்களும் பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஏளன படக்கூடாது. ஜாதி மத இன மொழிகள் எல்லாம் கடந்து நிற்பவர் யாரு? சார் வள்ளலார். அதாவது நிலத்தில் போகிறவங்களுக்கு பள்ளமேடு தெரியும். நம்ம வள்ளலார் ஒரு விமானத்தில் போகிறவங்களுக்கு பள்ளமேடு தெரியுமா? எல்லாம் சமமாக தான் தெரியும். அதனால்தான் ஒரு கட்டத்தில் உயர்ந்தவர்களுக்கு அனைவரும் சமமாக தெரியும். அதுபோலே வள்ளலார்லாம் அப்போ என்ன ஞானவாள். அப்படிப்பட்ட ஞான குரு அவர்களெல்லாம் அனைத்தும் ஒன்று எவ்வுயிர்களும் இன்புற்று. அவர்களாம் உயிர்கள். அதான் பசுனா சொன்னால் உயிர்கள் என்று நம்ம சிந்திச்சுக்கிறோம். அப்போ சுவாமி இந்த உயிர்கள் அதான் பொதுவாக சொல்லிட்ட பாருங்க, உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் சுவாமி யாருங்க? பொது. அப்போ அவன் வழிபாடு செய்வதற்கு அனைத்து உயிர்களுக்கும் சம உரிமை உண்டு என்பதை நாம் ஒரு கணம் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனாலே அப்போது நம்ம அவனை வழிபாடு செய்பவர்கள் இன்பத்தை பெறுகிறார்கள், அவனை வழிபாடு செய்யாதவர்கள் துன்பத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். அது அவரவர்களுடைய கர்ம வினையை பொறுத்து அமைகின்றதை ஒழிய சுவாமி இவர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் தரலை. இப்போ நம்ம வழிபாடு செய்கிறதுக்காக எங்களுக்கு இன்பத்தையும் வழிபாடு செய்கிறவங்க துன்பத்தையும் சுவாமி தரலை. இன்பப்பொருள் நாடும்போது இன்பத்தை பெற்றுக்கொள்கின்றோம், துன்பப்பொருள் நாடும்போது நம்ம துன்பத்தை பெற்றுக்கொள்கின்றோம். விளக்கம்: அவரவர் படுகின்ற துன்பங்களுக்கு காரணம் அவரவர் செய்து கொண்ட வினைகளே ஆகும். ஆயின் அதை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. அடுத்தடுத்து துன்பம் வருகிற போது அவர்கள் ஆண்டவனை படிக்கிறார்கள். இறைவன் நான் படும் துன்பத்தை கண்டும் வாளாய் இருக்கிறானே, அவனுக்கு இரக்கமில்லையா என்கிறார்கள். இவர்களே நல்வினை பயனால் தமக்கு இன்பம் வரும்போது அவற்றை நல்லன என்று ஏய்ந்து அனுபவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் இறைவனை நினைப்பதில்லை, இறைவனுக்கு நன்றி சொல்வதில்லை. ஆனால் தீவினை பயனால் துன்பம் வரும்போது மட்டும் அவர்கள் இறைவனை நினைக்கிறார்கள், துன்பத்தை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது என்ன முறைமை? நல்வினையும் தீவினையும் ஆகிய இரண்டும் அவர்கள் முன் செய்து கொண்டவை தாமே. அவற்றுள் ஒன்றை மட்டும் விரும்பி ஏற்பதும் மற்றொன்றுக்கு வருந்துவதும் பேதமை அன்றோ? மருத்துவ நூல்கள் உடல் நலம் பேணும் வழிகளை கூறுகின்றன.
இன்ன காரணங்களால் இன்ன நோய்கள் வரலாம், அக்காரணங்களை தவிர்த்தால் அந்நோய்கள் இன்றி இனிது வாழலாம் என்று அறிவுறுத்துகின்றன. ஆனாலும் பலர் அம்மருத்துவ குறிப்புகளை பின்பற்றுவதில்லை, அவற்றுக்கு மாறான வழியில் நடக்கிறார்கள். அதனால் நோய்களை வரவழைத்து கொள்கிறார்கள். இளமை மிடுக்கில் அந்த நோய்கள் மடங்கியிருக்கும், அப்பொழுது அந்நோய்கள் பெரிதாக தோன்றுவதில்லை. உடம்பில் வலிமை குறைகிற முதுமையில் அந்நோய்கள் பல்கி பெருகி வந்து தாக்கி வருக்கும். அப்பொழுது அவர்கள் வேறு யாரையேனும் நொந்து கொள்ள முடியுமா? நோய்க்கு யார் காரணம்? அவர்கள்தானே காரணம். மருத்துவ நூல்கள் சொன்ன நல்வழியில் நில்லாது மாறி நடந்ததனால் தமக்கு தாமே நோயை தேடிக்கொண்டார்கள். அது அவர்களுடைய குற்றம்தானே. அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ மருத்துவர் இப்போ ஒரு சுகரு ஒரு பிபி என்ன சொல்கிறாருன்னா, அது என்னது, அதை நம்ம அந்த சொன்ன அந்த குறிப்புகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அதை நம்ம என்ன பண்ண, அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, அந்த நோயை நம்ம போக்கிக் கொள்ள முடியும். அதுபோல நம்மளுடைய ஞான ஆசிரியர் யார் என்ன சொல்கிறாங்க, சுவாமி வழிபாடு செய்தால் நம்மளுக்கு பிறவியாகி பிணி தீரும். சுவாமி வழிபாடு செய்யுங்க, சுவாமி வழிபாடு செய்யுங்க, சுவாமி வழிபாடு செய்யுங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். எப்படிங்க இருக்க முடியும்? வழிபாடு செய்யணும். சும்மா உட்காந்துருந்தா எப்படி? சுவாமி ஐயா நான் போனேன், சரி தீக்கை வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷங்க, இல்லைங்க எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை, எப்படி வரும்? அந்த மணி அப்படி வச்சு அப்படின்றதுக்கு முச்சுரும். அந்த ஜபத்தை அந்த மந்திரத்தை கேட்டு சிந்திக்கணும். சில பேர் பாருங்கள், குருநாதர் மந்தா சொல்ல, இவங்க பாருங்க மந்தா சொல்லுவாங்க. அவர் என்னங்க சொன்னார், ஏதோ சொல்லிட்டாருங்க, நானும் ரெண்டாவது கேட்கலாம் பார்த்தா கூட்டத்தில் எனக்கு பரபரன்னு ஆகிப்போச்சு. சொன்னது யாருங்க? சுவாமி. அதாவது நம்ம குருநாதர் வடிவிலே ஞானாசிரியார்கள் நம்மளுக்கு உணர்த்தியது எதுங்க? சுவாமி தான். அந்தந்த உயிர் பக்குவப்பட வேண்டும், இவ்வுயிரும் தன்னை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று சுவாமியே என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படிப்பட்ட எதை தருகிறான்? ஞான உபதேசத்தை தருகிறான். ஐயா எனக்கு இன்னும் சுவாமி எதுவுமே தரலைங்கன்னா குற்றம் அங்கே இல்லை, நம்பவும் என்னங்கல்ல பக்குவம் பெற. நம்ம பக்குவம் பெற்றோம்னா சுவாமி ஒரு நொடி கூட நம்ம என்ன பண்ண மாட்டார், காக்க வைக்க மாட்டோம். உடனே அவனே தேடி வருவான். திடீர்னு பாருங்க, நம்ம வருவாங்க கூட்டத்தில் திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் சும்மா வந்தாங்க, என் ஃப்ரெண்டு இழுத்து உட்கார வச்சு தீச்சை வாங்க வச்சிட்டாரு. அந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களை தேடி யார் வருவா? சுவாமியே வருவான். அப்போ அது வர வரைக்கும் நம்ம என்னங்க, சுவாமி என்ன செய்யணும்? வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கும். அப்போ வழிபாடு செய்ய செய்ய நம்ம இப்பேற்பட்ட ஒரு நூல் சொல்லுது, தீக்கை வாங்கினா மட்டும் நம்ம கடை தருவோமா ஐயான்னு கேட்டால், அதாவது ஸ்கூலில் சேர்த்துட்டா மட்டும் குழந்தை எப்படிங்க முன்னேறணும்? அந்த குழந்தை என்ன செய்யணும்? அந்த படிக்கணும். அந்த புத்தகத்தை படித்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். சமய தீக்கை பெற்றவர் தொடர்ந்து சரி வழிபாடு செய்தால் கிரியைக்கு வருவார். ஐயா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் சமயமே எங்களுக்கு போதுங்க, நம்ம வேறு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், விஷயத்தை தவிர்த்துக்கிறோம். அது என்ன, நம்மளாம் முடிவு செய்யறதில்லை, சுவாமி அதுக்கான நம்மளுக்கு பக்குவம் இருந்தால் அத்தனை நிலையில் நம்ம சென்றுக்கிட்டார். அதனால் நம்ம என்ன, அந்த நிலையை நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. எந்த குழந்தைனா நான் 5ஆவதுல விட்டா நான் 5ஆவதுல இருக்கணும் விரும்புமா, அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கக்கூடாதா? அந்த நிலையை நம்ம நினைத்து கொள்ள, நம்மளா தடை பண்ணிக்கூடாது. நம்மளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு என்ன பண்ணுங்க, அந்த நிலைக்கு போகணும். ஏன்னா சரிய நிலையில் இருக்கிற நாம் அந்த ஒழுக்கத்தை பின்பற்றும் பொழுது கிரியைக்கு வருகின்றோம். அப்போது என்ன செய்கிறாங்க, இத்தினால் வெறும் சரியினா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சமயத்திற்கு வரும்போது 4 படி, ஒன்று சரியை, ஒன்று கிரியை, ஒன்று யோகம், ஒன்று இல்லை. அப்படி சரியை படியாகிய முதல் படி நுழையும் போது அவர் சமயி என்ற பக்குவத்தை பெறுகின்றார். அவருடைய நூல்களை படிப்பதும் திருமுறை ஓதுவதும் திருமுறை ஓதுவித்தலும் 16 இடங்களில் விபூதி வைத்து அனுஷ்டானம் செய்கின்றார். சரியிலே உள்ளதான் விபூதி வைப்பது, தேவார திருமுறை ஓது. கிரியை முறையில் வருகிறார். அப்படிப்பட்ட விசேட தீக்கை பெறும்போது அப்படிப்பட்ட சிவபூஜை ஆகிய சிவபூஜை பெட்டகத்தை வாங்குகின்றார். ஆத்மார்த்த மூர்த்தியை வைத்து சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டுகிறார். தினைக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது, சுவாமிக்கு பூ பறித்து போட்டு தூப தீப நெய்வேதியங்களை காட்டி கிரியை செய்கின்றார். இந்த கிரியை செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்திலே ஒரு மாற்றம் நிகழணும். அந்த மாற்றம் நிகழும்பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியா யோகம். யோகம் என்பது தனிப்பட்ட தீக்கை இல்லைங்க. அந்த கிரியை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த கிரியினுடைய பயனாக நம்ம இத்தனை காலம் வெளியே பார்த்த இறைவனை நாம் நெஞ்ச தாமரையிலே ஒரு காலம் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய பக்குவ முதிர்வு வரும். அந்த பக்குவ முதிர்வு வர வேண்டும். அந்த பக்குவ முதிர்வு வரலன்னா அப்போ இன்னும் சரியாக கிரியை செய்யலை அப்படின்றது தான் பொருள். அப்போ இவ பாருங்க, ஒரு குழந்தை போது 1ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகுது. இது குற்றம் ஆசிரியரா?
ஸ்கூலா? குழந்தை படிக்கலை. இப்போ இந்த குழந்தை படித்தா பாஸ் ஆகிடும். ஒரு பையன் 10th வரான், அவன் ஃபெயில் ஆகிட்டான். இது குற்றம் யார் மேலே இருக்குது? அந்த பையன் மேலே தான் இருக்குது. அதே போல் சரி வழிபாட்டில் இருக்கிறோம், கிரிய வழிபாட்டில் இருக்கிறோம். அடுத்த பக்குவம் போலங்க. சுவாமி இன்னும் தெரியல, தினைக்கும் தாங்க நானும் மந்திரம் சொல்கிறேன், தினைக்கு தாங்க நான் குருநாதரை ஜெபிக்கிறேன், தினைக்கு தாங்க நான் வழிபாடு செய்கிறேன். இருந்தாலும் எனக்குள்ள அந்த சிவாம்சம் வரல, இன்னும் அந்த சிவ மேலே இருக்கக்கூடிய எனக்கு ஈடுபாடு வரல, இன்னமும் எனக்கு அப்படிப்பட்ட இந்த நூல்களுக்கான விளக்கம் எனக்கு எழும்பலைன்னா அது என்னங்க அர்த்தம்? இன்னும் நம்ம அதில் முழுமையான ஈடுபாட்டினை வைக்கவில்லை. இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று, குருநாதன் சொன்ன மந்திரத்தை நாம் சரியாக உச்சாரணம் செய்யவில்லை. குருநாதன் சொல்லுகின்ற மந்திரத்தை நாம் சரியாக உச்சாரணம் செய்தால் அந்த மந்திரம் அதற்கான பக்குவ நிலையில் கொண்டு உய்த்தும். இது சத்தியமான உண்மை. ஏன் அந்த மந்திரம் சொல்லியிருக்கிறாங்க? சும்மா சொல்லுங்க. மற்றெல்லாம் இப்படி பேசுகிறோம். இப்போ நான் இவ்வளோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறேன், குரு அப்படி எதிர உட்காந்து அப்படி மந்திரம் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? எதற்கு அது காது கிட்ட வந்து காது உள்ள நம்மளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லணும்? ஐதுரையாக ஏன் சொல்கிறோம்? நம்மளுக்கு அவர் மட்டும் கேட்குறாங்க. அப்போ அந்த சொன்னது குருநாதர் இல்லை, சுவாமியே அமர்ந்த ஞானாசிரியர் வடிவத்திலே நம்மளுக்கு அந்த மந்திரத்தை சொன்ன மந்திரம் நம்மளுக்கு தெரியும். எதுக்கு சொல்லியிருக்கிறார்? நமச்சிவாயவா, சிவாய நமவா, ஓம் நமச்சிவாயவா, சிவய சிவவா. முக்திக்கு உரிய பஞ்சாட்சரம் சிவய சிவ. முதல்ல பஞ்சாட்சரத்தை தெரிஞ்சிங்க. நமச்சிவாயம்னா தூள பஞ்சாட்சரம். நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல இந்த உலகியலுக்கு தேவையான இன்பம் எல்லாம் வரும், சகலமும் வரும். காரு வரும், வீடு வரும், சொத்து வரும், பத்து வரும், எல்லாம் வரும். நம்மளுக்கு எல்லா இன்பமும் வரும். அது நமச்சிவாயம் என்பது இன்பமும் வரும். அப்பேற்பட்ட சிவாய நம அப்படின்னு சொல்லும் அடுத்த இந்த நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை நாம் சொல்லி உச்சாரணம் செய்ய செய்ய நம்மளுக்கு அப்பேற்பட்ட அடுத்த நிலைக்கு நம்ம செல்வோம். அந்த அடுத்த நிலை தான் வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய விசேட தீக்கையாகிய கிரிய நிலைக்கு செல்லும். அப்பொழுது போகும்போது நம்மளுக்கு சிவாய நம என்கின்ற பஞ்சாட்சரத்தை சொல்வார். அந்த சிவாய நமன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த நாமா அப்படின்ற நகர மகரம் அங்கே போயிடும். சிவாய நமன்றது முதல்ல வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமச்சிவாய நகர மகரம் முன்னாடி இருக்கிறோம், சிவாய என்பது பின்னாடி இருக்கும். உலகம் ஃபஸ்ட்டு, இறைவன் இரண்டாவது அப்படின்றது முதல். அதாவது உலகம் நம்ம எல்லாம் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டுங்க. இதெல்லாம் இது இருப்பேங்க, கோயிலுக்கு போவேன், அதாவது இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு, கோயிலுக்கு போவேன், சுவாமி வழிபாடு. இது வந்து நமச்சிவாயம் முதல் நிலை. சிவாய நமன்ற அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது இரண்டாம் நிலை தீக்கை பெறும்போது நம்மளுக்கு எதுங்க, சுவாமி தாங்க ஃபஸ்ட்டு, நகர மகரம் பின்னாடி போயிடுச்சு. இப்போ இந்த மந்திரத்தை கேட்டுட்டு நம்மால் என்ன பண்ணுறான், சொந்தக்காரங்க வா, அங்கே வா, இங்கே வா, வீடு வாசல், இப்படி இதே உலக போகத்தை சிந்திச்சிருந்தா நம்ம எங்குங்க, கேட்டது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு காலாக போய் மனக்குழப்பம் வந்துடும். ஏன்னா ஐயா நான் 2வது தீக்க வாங்கினேன், என்னன்னு தெரிலங்க, எனக்கு உலகம் மீதே பற்று வர மாட்டேங்குது, டிவி பார்க்கணும்னு தோணலை, ஒரு சினிமாவுக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது, பீச்சுக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது, ஒரு குடும்பத்துக்கு கூட ரொம்ப ஈடுபாடு இருக்க மாட்டேங்குது, ஏதோ என் மனசு லைட்டாக இருக்குது, என் மீதே ஒரு பற்று இல்லை, ஒரு பொருள் வாங்க தோணலை அப்படின்னு வந்து அழக்கூடாது. ஏங்க சுவாமி உங்களுக்கு உபதேசம் சொன்ன மந்திரம் என்ன? சிவாய நம சூக்கும பஞ்சாட்சரம். நீங்கள் தினைக்கும் நீங்கள் உச்சாரணம் பண்ணுற மந்திரம் என்ன? இந்த மந்திரம். அப்படிப்பட்ட அடுத்த நிலைக்கு போகக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த உலகியல் இன்பம் வரணும்னா எப்படிங்க வரும்? சொல்கிறது ஒன்று, நம்ம செய்கிறது எப்படி பண்ண முடியும்? நம்ம எந்த மந்திரத்தை உருவேற்றோம்? அதனாலே இந்த மந்திரத்தை சரியாக நீங்கள் உச்சாரணம் செய்தாய் என்று சொன்னால் அடுத்தடுத்த பக்குவ நிலைகளே சென்று நம்ம ஆன்மாவை விட வேண்டும். அதை செய்வது தான் இந்த குரு உபதேசம். குரு உபதேசம் இன்றி அமையாதது. ஒரு ஆன்மா கடை தேறுவதற்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த உபதேசம் அனைத்து உயிர்களும் பெற வேண்டும். அந்த பக்குவ நிலை வர வரைக்கும் சுவாமி வழிபாடு செய்யணும். வழிபாட்டிலே பக்குவம் வந்தால் குரு உபதேசம் வரும். குரு உபதேசத்திலே பக்குவம் வர வர அடுத்தடுத்த கட்டத்திலே ஆன்மாக்கள் கடந்து கொண்டே செல்லும். அதனாலே ஐயா நான் சமயம் வாங்கி அதை நம்ம ஐயா நான் ஒன்றும் சைவத்திலே வரல, நீ எங்கேயோ
நான் இப்போ தான் கோயிலுக்கு வரேன், இப்போ தான் முதல்ல, ஆனால் சுவாமியை வழிபாடு செய்கிற, ருத்ராட்சம் போகிற, விபூதி வைக்கிறேன், சிவநாமத்தை ஜபிக்கிறேன், இன்னும் தீக்க வரலன்னா இப்போ அந்த கிட்ட ப்ராசஸில் வந்து நின்றுக்கிறோம். அந்த வகுப்புக்கு வந்து நின்றுக்கிறோம், நிதியில் வந்து நின்றுக்கிறோம். என்றைக்கு தருவார்னு சொல்ல முடியாது. நாளைக்கு தரலாம், நாளைக்கு தரலாம், மறுநாள் தரலாம், ஒரே வருஷம் தந்துடலாம். இன்றைக்கி நைட்டு கூட வந்தார் அந்த உயிருக்கு என்று தருவா சொல். அப்போது ஐயா நான் சமய தீக்கை வாங்கிட்டேன், எனக்கு அடுத்த தீக்கை கிடைக்கலன்னா அப்போ சமயத்தில் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், பக்குவத்தை. அப்போ அடுத்தடுத்த கட்டத்திலே சுவாமி என்னங்க நம்ம அடுத்தடுத்த நிலையில் நம்மளை நகர்த்தி கொள்வார் போடுறது தான் இந்த உபதேசங்களை நம்ம உணர்த்துகின்றோம். அப்போ உபதேசம் இன்றியமையாத ஒன்று என்பதை நம்ம நேரத்துக்கு முக்தி அடைவதற்கு குரு உபதேசம் முக்கியம். அதே போல் குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாரோ அதனை நம்ம அது சொன்னவாறு நம்ம உச்சாரணம் செய்யணும். குருநாதர் நமச்சிவாயம் சொல்லிட்டாரு, நம்ம ஓம் நமச்சிவாயம் சொல்லக்கூடாது. குருநாதர் சிவாயை நம்ம சொல்ல, நம்ம சிவைய சிவ சொல்லக்கூடாது. ஏன்னா முக்திக்குரிய பஞ்சாட்சரம் எதுன்னு சொன்னால் சிவைய சிவ. அங்கே நகர மகரம் இருக்காது. அதனால தான் பார்த்தோன்னா சிவாய நம்மன்னு விசேட திக்கை வாங்கும் போது உபதேசம் செய்து அதை நம்ம உச்சாரணம் செய்ய செய்ய அங்கே நகர மகரம் இருக்கும். நீங்கள் எப்படி தம்மாங்க இருக்கும், இல்லறம் பாதி, அப்பேற்பட்ட பற்று நீங்கிய பாதி, சிவம் பாதி, இல்லறம் பாதி, இங்கே பாதி பாதி இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு திக்கையில் அதே இல்லறம் முக்கால்வாசி, சுவாமி கால்வாசி இருக்கும். இரண்டாவது திக்கையில் சமமாக இருக்கும், இல்லறம் பாதி, சுவாமி பாதி, பாதி பாதி. அப்பேற்பட்ட யோகமாகிய நிர்வாண திக்கைக்கு போகும்பொழுது சுவாமி முக்கால்வாசி, இல்லறம் காது. ஞானத்துக்கு போகும்போது சுவாமியே, ஆனால் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அதுதான் ஞான நிலை. அப்போது ஐயா இவனே செய்ய சொல்லிக்கிறாரு, சிவைய சிவன் தான் முக்திக்குரியது. அப்போ தினைக்கும் போய் ஒரு டவல் போட்டுன்னு சிவைய சிவ சிவைய சிவ சிவைய சொன்ன முக்தி கிடைச்சிருமா? இல்லைங்க. ஏன் குருநாதர் சொல்லலை. இது எப்படிங்க ஐயானா, என்னதான் இவனே செய்ய சொன்னாலும் இப்போ நான் வரேங்க, உமாமா வராங்க, ஐயா கொடுங்கம்மா, இவனே நான் என்ன பண்ணுறேன், ஐயா கையெழுத்து போடுங்க, நான் என்ன பண்ணுறேன் யுவனேஷ் அப்படின்னு கையெழுத்து போட்டு இந்த டேட்டு போட்டு ஒரு செல்லான்னு கொடுக்குறேன். நேராக போகிறாங்க, செக்கு புக் கொடுத்தா செல்லுபடியாகும். ஏன்னா இந்த அக்கௌண்ட்லேயும் எப்படிங்க பணம் வரும்? அதே நேராக போகிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாரு, கையெழுத்து போகிறார், முதலமைச்சர் கையெழுத்து போட்டு சீஃப் மினிஸ்டர் போட்டு சீடு கொடுத்து அனுப்புகிறாங்க. எத்தனை கோடி வேணா எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு உடனே பணம் வருதா இல்லையா? இப்போது நான் சிவைய சிவன் சொன்னாலும் கூட அது முக்திக்குரிய பஞ்சாட்சரம் தான். ஆனால் சொன்னால் பலன் தரலை. ஏன்? உபதேசம் அந்த சைன் வாங்கல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. இப்போ உமாமாக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிட்ருக்கோம். நாங்கள் நமச்சிவாயம் சொல்கிறோம், சிவாய நம்ம சொல்கிறோம். ஏன் எங்களுக்கு அந்த அடுத்த கட்ட ஆன்மா போகலன்னா அந்த சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் அந்த உபதேசம் பெறலை. அந்த சைன் இருந்தால் தான் அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு விழும். இப்போ சும்மா சொல்லிக்கலாம். இப்போ கூட எல்லோரும் சொல்லலாம், யாருக்குன்னா 1 கோடி தெரியாமல் ஆகுது, 1 லட்சம் தெரியாமல் ஆகுது, 1 லட்சம், 1 கோடி, 10 கோடி கேட்கும் போது இன்னும் ஆனால் அக்கௌண்ட்டில் இல்லையே. நம்ம சிவாய நம்ம சொல்லலாம், அக்கௌண்ட்டில் ஒன்றும் வேலையே. அங்கே எப்போங்க விழுது? வழிபாடு செய்ய செய்ய குரு உபதேசம் பெறும்பொழுது தான் அந்த மந்திரம் பயன் தர ஆரம்பிக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சிவைய சிவ என்பது முக்திக்குரிய பஞ்சாட்சரம். அதை நோக்கி எப்போ போனோம்? யாரெல்லாம் விசேட திக்கியிலே சுவாமியை சரியாக வழிபாடு செய்கிறார்களோ அப்போது தான் சிவைய சிவன் என்ற நிர்வாண திக்கியிலே முக்திக்குரிய பஞ்சாட்சரம் ஆகியது கெட்டும், 3வது திக்கை. ஆனால் விசேட திக்கை பெற்று 15 வருடங்கள் கழித்து தான் நிர்வாண திக்கை கிடைக்கும். அது ஏன் வைத்தாங்கன்னா இல்லறத்தை நடத்தி முடிப்பதற்கான காலகட்டம். விசேட திக்கை பற்றி இப்போ ஒரு வாழ்க்கை கல்யாணம் வந்துடும். அதாவது ஒரு குழந்தைக்கு 10 வயதிலே 7 வயதில் சமய திக்கை, 15 வயதிலே விசேட திக்கை. அப்போ 15 வயதுலேருந்து 15 வருஷம் கூட்டிங்க, 30 வயசு. 30 வயசு தான் அந்த குழந்தைக்கு எது நடக்குது? நிர்வாண. இப்போ பாருங்க, இப்போ தப்பு எங்கெல்லாம் போகுது பாருங்க. அந்த குழந்தை 15 வயதிலே விசேட திக்கை வாங்கி சரியாக அந்த வழிபாடு செய்தால் விசேட திக்கை வாங்கிறதுலேருந்து 15 வருடங்கள் கழித்து நிர்வாணம் வாங்குவதற்கான தகுதி அந்த ஆன்மா பெறுது. இது முறையாக வழிபாடு செய்தால். அப்போது அந்த குழந்தை
அந்த அவள் 15 வயசு விசேடம் வாங்குது, அது கூட 15 வருடம் சேர்த்தா 30 வயது. 30 வயதில் அதுக்கு நிர்வாணத்துக்கு வாங்குவதுக்கான பக்குவம் அந்த குழந்தைக்கு இருக்குது. நம்மளால இப்போ 30 வயதில் கல்யாணமே பண்ண ஆரம்பிக்காரு. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணிடுறாங்க, அந்த 20, 22 வயதிலே திருமணம் செய்தார்கள். அப்போ அந்த தீக்கை வரும்போது அது சரியாக இருந்தது. அதனால தான் அது இதுக்கு. ஏன்னா அந்த பஞ்சாட்சரம் சொல்லும் பொழுது அது இல்லறத்தை எல்லாம் கடந்து அப்படிப்பட்ட இறைவன் சிந்தனையே முழுதாக இருக்கும். ஏன்னா அது முக்திக்கு உபயமான பஞ்சாட்சரம். சிவன் குருநாத உபதேசம் இது பண்ணும்போது ஐயோ மனைவி சரியாக பேச மாட்டுது, பசங்க சரியாக வரமா, எனக்கு என்னவோ தெரியல, சுவாமி பக்கமே போகுதுன்னா சொல்கிற மந்திரம் என்னங்க, அந்த வேலையை தான் செய்யும். அதனாலே நல்லா சிந்திச்சிங்க. நம்ம ஜெபிக்கக்கூடிய மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல. நம்ம உய்வு பெறுவதற்காக சுவாமி நம்ம காதில் சொல்லியிருக்கிறார். இப்போ 2ஆம் நிலைக்கு எங்களை சுவாமி இன்று அழைத்திருக்கிறாருன்னா அது அவர் திருவடிக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். எவ்வளோ பேர் பாருங்கள், சமய தீக்கையோடய தன் காலம் போயிடும். சில பேர் விசேட தீக்கையோடய காலம், சில பேர் தீக்கையை வாங்காமல் காலம் போயிடுதா இல்லையா? அந்தந்த உயிருக்கேற்ற பக்குவதை இதெல்லாம் பாருங்கள். தீக்கைன்னே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வகுப்புன்னு எடுக்கப்போம், தீக்கை வைத்து. ஏன்னா இந்த வகுப்பு மேலோட்டம் தான் பார்த்துக்குறோம், தீக்கைன்னா இது முழுசு கிடையாது. தீக்கைன்றது முழுசாக பார்க்கும் போது அது இன்னும் பெருசாக இருக்குது. தீக்கை எப்படி வருது அது இப்படிலாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ விரிவிரன்னு இதை நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். அதுபோல மெய்நூல்கள் வினையிலிருந்து விடுபடும் வழிகளை கூறுகின்றன. யான் எனது என்னும் பற்றுகளே வினைக்கு காரணம், அப்பற்றுகளை நீக்கினால் வினைகள் இல்லை ஆகும் என்று கூறுகின்றன. அப்பற்றுகளை எப்படி நீக்கிக் கொள்வது? இறைவனிடத்து வைக்கும் பற்றினாலேயே அப்பற்றுகளை நீக்க முடியும் என்று மெய்நூல்கள் கூறுகின்றன. பற்றற்றானே பற்றினில் பற்று விடற்கு அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. குரட்பாடு சிந்திச்சுக்கணும். இறை அன்பு உடையவருக்கு அது வளர வளர யான் எனது என்னும் பற்று மெல்ல மெல்ல நீங்கும். அவர்கள் அப்பற்றுகளை முற்றிலும் விடுத்து எல்லாம் அவன் செயல் என இறைவன் வழியில் நிற்பர். அவர்களே இறைவனை நன்னியவர்கள். அவர்கள் பற்றின்றி இருப்பதனால் இறைவனை போல அவர்களும் வினையில் நீங்கியவரே ஆவர். இறைவனை மனம் மொழி மெய் என்னும் 3 பற்றினால் தீவினை பற்றாது ஒளியும் என்பதை முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றான் என்றாரை பற்றா பாவமே என்றார் போல வரும் தேவார திருமொழிகள் வலியுறுத்துகின்றன. இவ்வாறு உண்மை நூல்கள் வினை நீங்கும் வழியை உரைக்கின்றன. ஆயினும் மக்கள் அவ்வழியில் நடப்பதில்லை. உலகப்பற்றாகிய சேற்றில் அழுந்தி கிடக்கின்றனர். பற்றுகளை விடாத போது வினைகள் வந்து வருத்ததான் செய்யும். அவ்வருத்தம் அவர்கள் தேடிக்கொண்டது தானே. அதற்கு இறைவனை நோவுவது ஏன்? குளிர்காலத்தில் வாடையும் பனியும் உடலை வாட்டுகிறது. அருகிலேயே குளிர் காய்வதற்கு ஏற்ற தீ கொழுந்து விட்டு எரிகிறது. அத்தீயை அணுகி அமர்ந்தால் பனியும் நடுக்கமும் பறந்தோடுமே. இன்பம் களிப்பை எய்தலாமே. அவ்வாறு செய்யாமல் தீயை விட்டு விலகி நின்றால் வாடையும் பனியும் வருத்தம்தானே செய்யும். அவ்வருத்தத்திற்கு எது காரணம்? தீ காரணமா? தான் தீயை விட்டு விலகி நின்றது காரணமா? தீயின் மேல் யாரும் குற்றம் சொல்லார். அது தன்மை யார் அணுகினாலும் அவரது குளிர் நடுக்கத்தை போக்கி அவருக்கு நலம் செய்வது. அதனை அணுகி நில்லாமல் விலகி நின்றதல் செயலேதான் படும் துன்பத்திற்கு காரணம். அதாவது இதை நான் சொல்லும் போது அதாவது இது சொல்லும் போது என் உள்ளத்திலே இப்படி ஒரு எண்ணம் வந்தது. அதாவது இறைவன், அதாவது நான் சிந்திச்சு நான் ஒரு முதானத்து பூஜையிலே அற்புதமான, அதாவது ஒவ்வொரு நாள் ஒரு பூஜை இன்பம் தரும். அது பூஜை செய்யும்போது எல்லாருக்குமே நம்ம கூட ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு நாள் ஒரு இன்பம். ஒரு பௌர்ணமி இருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்காது. ஒரு டைம் ஏதோ வீட்டு பிரச்சனையிலே வந்திருப்போம், அந்த பூஜை முடியறதே தெரியாது. ஒரு நாள் அப்படியே இன்பத்தை வாரி நல்கும் அந்த பூஜை. அதுபோல் ஒரு நாள் பூஜை எங்களுக்கே நாங்கள் ஒரு நாள் பூஜை அது விசேடதிக்கு எடுத்து பூஜை செய்வர்களுக்கு தெரியும், அந்த பயன்பெற்றிருப்பார்கள். ஒரு நாள் ஒரு இன்பம் தந்திருக்கும் அந்த பூஜை. ஒரு நாள் ஏதோ ஸ்பீட்லேயே பண்ணிவிடுவோம். அது காரணமும் யார்? இறைவன் தான். அன்றைக்கி என்ன அவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறானோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஒரு நாள் நம்மளுக்கு அதுக்கான முழு பாக்கி இருந்தால் அவன் முழு அன்பையும் நம்ம பெறலாம். ஒரு நாள் எப்போ நீ சீக்கிரம் போடானா நம்ம கடகன்னு பண்ணிட்டு போயிடும். அப்போது முன்னாடி பூஜை செய்யும் போது அப்பேற்பட்ட என் கண்கள் ததும்பி அழுது சுவாமி என்னை உளம் கொண்ட, அதாவது நான் நினைத்து அழுதேன். அதாவது இப்பேற்பட்ட ஒரு பிறந்ததற்கு, அதாவது நூல்களை படித்தும் கூட எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி தான் எழும்புகிறது இந்த நூலை சிந்திக்கும் போது. இந்த நூல்கள் எல்லாம் நம்மளுக்கு கற்பிப்பது என்ன? நாம் இந்த நூல் வழியில் நிற்கின்றோமா என்கின்ற ஐயம் எனக்கே எழுந்தது.
அதாவது இந்த நூல்கள் நம்மளுக்கு கற்பிப்பது என்ன? நாம் பிறவி எடுத்ததுக்கான நோக்கம் இறைவனை வழிபாடு செய்வது. மானிட பிறவிதானும் அரண்களுக்கு ஆணைந்து வழிபாடு செய்வதற்கு தானே, அதாவது மானிட வகுத்த பிறவிதானும் அரனை வழிபாடு செய்வதற்கதாக அன்றோ. அப்படிப்பட்ட இந்த பிறவி கிடைச்சதுக்கான நோக்கம் எதற்கு? வழிபாடு ஒன்றே நம்ம பிறவியை நீக்கும் பெரும் மருந்து என்பது தான் இந்த நம்ம நூல்கள் நம்மளுக்கு தந்தது. இந்த நூல்களை நாம் சிந்தித்த பிறகும் கூட நம்ம இந்த உலகமாகிய இன்பத்திலே நாம் மூழ்கி இருக்கின்றோமே, இது எத்தகைய குற்றம் என்று நினைத்தால், ஒரு கணம் சற்று நினைத்தால், உண்மையை சொல்கின்ற சிவனை சொல்வர்களே, அழுவதை தவிர அங்கே வேறு விடை தெரிய மாட்டேன். அங்கே நீங்கள் இதை ஒரு கணம் நான் சொல்லுகின்ற இடத்தில் நின்று நீங்கள் சிந்தித்தால் கட்டாயம் நீர் வர வேண்டும். வந்தால் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். சிந்திச்சு பாருங்க. தனு கரண புவன போகம் அளித்து தாயும் தந்தையுமாக அனைத்து 84,100,000 பிறவிகளும் உடன் இருந்து இப்பேற்பட்ட அனைத்தையும் தந்து நம்மளுக்கு இவ்வளோ சுக துக்கங்களை நம்மளுக்கு தந்து நம்மளோட அள்ளு பகல் 60 நாள் நம்ம கூடவே இருந்து ஒள்ளும் வகையெல்லாம் அறநெறி ஓவா நம்ம கூடவே இருந்து சுவாமி இப்பேற்பட்ட நிலையெல்லாம் தந்திருக்கின்றானே, நம்ம எப்படி அவனை வழிபாடு செய்யணும்? நம்ம காலத்தை நம்ம வீணடிக்கணும்? நம்ம காலத்தை ஏன் நம்ம வீணடிக்கணுன்றது தான் நம்ம இப்பேற்பட்ட செய்தி நம்மளுக்கு உணர்த்துகின்றது. அதை நினைக்குந்தோறும் எனக்கு அதுக்கான விடை, அழுகையை தவிர அதற்கு விடை வேறு கூற இயல மாட்டேன். அந்த நிலைக்கு போயிட்டா அதுலேருந்து நான் மீண்டு வருவதற்கு 1 மணி நேரம் கூட என் மனம் செலவழிக்கின்றது. மீண்டும் நம்ம இயல்பு நிலைக்கு வருவது அப்போது நம்ம உணர்ச்சி வயப்பட்டு விடுகிறது. அதனால தான் நான் இந்த சொற்பொழிவுக்குள்ளே நம்ம வரும்போதே நான் எனக்குள்ளே ஒரு திட்டம் எடுத்து வைத்துவேன். அதாவது சாமிக்கு சொல்லுவேன், ஆஹா நம்ம இந்த வகுப்புக்குள்ளே போய் நம்ம இருக்க வரைக்கும் நம்ம அறிவின் சிந்தனையிலே பேசிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா அறிவினோட சிந்தனையிலே இருந்தால் நம்மளுக்கு உணர்ச்சி வயப்பட்டால் பேச்சு வராது. எப்போது நம்மளுக்கு உணர்ச்சி மிகுந்துகின்றதோ நம்மளுக்கு அறிவு வேலை செய்யாது. அப்போ அறிவு நம்ம வேலை செய்யணும்னு சொன்னால் அப்போ முனைப்பு இருந்தால்தான் அறிவு வேலை செய்யும். அதான் மாணிக்க கற்றாரை யான் வேண்டேன் கற்பனும் வினியாகும். அவட்ட வருங்க உணர்ச்சி வயப்பட்டால் பேச்சு குன்றிப்படும், சுவை இல்லாமல். அதனால தான் எனக்கு வரும்போதுலாம் பாருங்கள், அந்த உணர்ச்சி வயப்படாமலே என்னோட அறிவிலேயே அந்த விஷயங்களை செஞ்சுடுவேன். அப்போது தான் அதனால தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்வேன், அம்மா அந்த வகுப்புக்கு வந்தாலும் கூட நீங்கள் வீட்டில் படியுங்கள். தனிமையில் படிக்கும் போது அந்த உணர்ச்சி வயப்பட்டு அப்போது தான் உங்களுக்கு அதுக்கான இன்பம் பல மடங்கு கிட்டும். வழிபாடு செய்தால், நான் தான் சொல்கிறேன், வழிபாடு செய்தால் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன், சிவ பூஜை செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் நம்ம வாயால் சொல்ல முடியாது. அந்த இன்பம் செய்யும் போது தான் நம்மளுக்கு பேரின்பத்தை நம்மளுக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட சுவாமி அவர் வழிபாடு செய்து நம்ம எப்பேற்பட்ட இந்த பிறவி அந்த கை எதுக்கு கொடுத்துருக்காரு, கால் எதுக்கு கொடுத்துருக்காரு, கண் எதுக்கு கொடுத்துருக்காரு, மூக்கு எதற்கு கொடுத்துருக்காரு, இந்த உடம்பு எதற்கு கொடுத்துரு, சுவாமி வழிபாடு செய்வதற்கு தானே. இந்த உடம்பை வச்சு நம்ம அதை செய்யலைன்னா இந்த உடம்பு எடுத்ததுக்கான பயன்தான் என்ன? இப்போ நானாக பிறந்திருக்கிறேன், இப்போ ஒரு ஆண், இப்போ நான் சொன்ன யார், இப்போ என்னோடய உடம்பு, நான் இப்போ ஆண் உடம்புல இருக்கிறேன். இப்போ என் உடம்பு எப்படி இருக்கும்? ஆணாக தான் இருக்கும். ஏன்னா இது உயிர் எதை சார்ந்ததோ சார்ந்ததும் ஒன்றமாக தான் இருக்கும். இப்போ என்னோடய பேச்சு, என்னோடய செயலெல்லாம் ஆண் மாதிரியே தான் தெரியும். ஆனால் சற்று நேரமாக சிந்தித்து உயிர் வேறு உடம்பு வேறு அது சிந்தித்து நம்ம இறைவனை வழிபாடு செய்தோமேனால் நம்ம இந்த உடம்பை நீங்கும் பொழுது உடலுக்கான இன்பத்துன்பம் உயிருக்கு வர. மனம் நம்ம இல்லை சொல்லும் போதெல்லாம் ஒன்றுனா இல்லைன்னு கழிச்சிட்டு வாங்களேன். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம நான் யாருன்னு தெரிஞ்சோம். உடம்பு நான் இல்லை, கண்ணு நான் இல்லை, மூக்கு நான் இல்லை, வாய் நான் இல்லை, நம்ம காது நான் இல்லை, உடம்பு கை நான் இல்லை, கால் நான் இல்லை, நெஞ்சு நான் இல்லை, நம்மளுடைய உடம்பு நான், எதுவுமே நான் இல்லை. அப்போ எல்லாம் நீங்கி கூட வந்தால் நம்ம பேர் நான் இல்லை, ஆணே நான் இல்லை. அப்போ எது? அப்போ அங்கே ஒரு கேள்விக்குறி எதுவும் ஆரம்பிக்கும். அப்போது ஒன்றுமே இல்லாமல் ஒன்று நிற்கிறோம் பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் நிற்கிறோம் பாருங்கள், அதுதாங்க உயிர். எப்பொழுது பேச்சற்று போகின்றதோ அப்போ தன்னை நோக்குகின்றோம். சொல்லும் பொருளும் இறக்கும் பொழுது தன்னை நோக்குகின்ற காலம் அது.
தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்போ தன்னை நோக்கக்கூடிய காலம் எப்போதுங்க? அப்போ தானது ஒழிந்தால் நானது ஒழிந்தால் இறைவன் நம்மளுக்கு புலப்பட ஆரம்பிப்பான். வாடையும் பனியும் போல் உள்ளவை உலகப்பற்றுக்கள், குளிர்காயும் நெருப்பு போல் இருப்பவன் இறைவன். பற்றுகளாகிய பனியிலும் குளிரிலும் அகப்பட்டு துன்புறுகின்றன உயிர்கள். அவை படும் துன்பத்திற்கு இறைவன் மேல் குற்றம் சொல்லலாமா? குளிர்காயும் நெருப்பைப் போல தன்னை யார் அணுகினாலும் அவரது பிறவி துன்பத்தை போக்கி பேரின்பத்தை தர அவன் காத்திருக்கிறான். அவனை அணுகி நில்லாமல் உயிர்கள் விலகி நிற்பதே அவை படும் துன்பத்திற்கு காரணமாகும். இறைவன் உலகப்பற்றை நீக்கி தன்னையே புகழாக அடைந்த அன்பர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வரும் வினை துன்பத்தை போக்கி பேரின்பத்தை வழங்குவான். பற்று நீங்காத ஏனையோரை வினை வழியே செலுத்தி பிறவி துன்பத்தில் படுமாறு செய்வான். அவரை வினை வழியே செலுத்துவதும் அவரை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளும் பொருட்டே ஆகும். இக்கருத்து படவே நன்னினாருக்கு நல்லன் நன்னாருக்கு நலமிலன் என்றார் ஆசிரியர். இவ்வாறு தன்னை சார்ந்தார் சாராதார் ஆகிய இருவரிடத்தும் இறைவன் செய்யும் செயல்கள் வெவ்வேறாய் அமைந்தாலும் அவை யாவும் கருணை செயல்கள் என்று கூறப்பெறும். அன்பரிடத்து செய்வது அறக்கருணை எனப்படும், அல்லாதரிடத்து செய்வது மரக்கருணை எனப்படும். அவன் எல்லா உயிர்களிடத்தும் உடனாக இருந்து அவ்வுயிர்களின் நிலைகளுக்கு ஏற்ப அவற்றை நடத்துகிறான். அவனது செயல் யாவும் அருட்செயலே. இதனை உணர்ந்தால் அவன் சலம் வஞ்சனை இளன் என்பது நடுவு நிலைமையன் என்பதும் சங்கரன் என்ற பெயர் அவனுக்கு சாலா பொருந்தும் என்பதும் நன்கு விளங்கும். சால பொருந்தும் என்பதும் நன்கு நம்மளுக்கு விளங்கும். அதாவது பார்த்தோன்னா அது அறக்கருணை மரக்கருணை. இது நம்ம விளக்கத்தை நம்மளுடைய யூடியூப்லேயே போட்டிருக்கிறோம். அந்த அறக்கருணை மரக்கருணை என்னென்னா நீங்கள் அந்த வீடியோ வச்சு பார்த்துங்க. அது விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். அறக்கருணை மரக்கருணை. அறக்கருணை ஒன்றும் இல்லை, தன்னை சாரும் உயிர்களுக்கு இன்பத்தை தருகின்றான், தன்னை சாராத உயிர்களுக்கு பிறப்புறப்பிற்கு உட்படுத்துகிறான். அதுவும் ஒரு கருணை தான். ஏன்னா அப்போ தான் அந்த உயிர் திருந்தும். ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு குழந்தை படிக்கலாம் அடிக்கிறார். அதில் அவருக்கு அந்த குழந்தை மேலே வெறுப்பு இல்லை, அடித்தா அந்த குழந்தை படிக்கும்ன்ற ஒரு கருணையினால் செய்கின்றார். அதுபோல தான் இறைவன் தன்னை சாராத உயிர்களுக்கு பிறப்புறப்பிற்கு உட்படுத்தி அதை மீண்டும் தன்னை சாரும் வரை செய்கின்றான். அது அவனுடைய மரக்கருணை என்பதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நடுவு நிலைமையன் வஞ்சனை இல்லாதவன் யாருங்க? சுவாமி என்பதை அற்புதமாக இந்த குறட்பாவிலே நாம் சிந்தித்தோம். இந்த குறட்பாவோட கருப்பொருளே என்னன்னா, தன்னை சார்ந்த உயிர்களுக்கு இன்பத்தையும் தன்னை சாராத உயிர்களுக்கு துன்பத்தையும் தருகின்றான். ஆனால் இது அனைத்தையும் சுவாமி தரவில்லை. தருகின்றான் சொல்கிறீங்க, தரலன்னு சொல்கிறீங்கன்னா, தருகின்றான்னா அனைத்திலும் கலந்து இருக்கின்றான். அதை பார்க்கும்போது தரான்னு தோணும். ஆனால் அவன் அதை சார்ந்து நம்ம அதை அது ஏன் தரான் அப்படின்னா, அவனை சார்ந்தவர்களுக்கு இன்பத்தை நல்குகின்றான், சாராதவர்களுக்கு துன்பமாகியது தானே பெற்றுக்கொள்கின்ற ஏன்னா அதை ஏன் தருகின்றான் என்று சொன்னால், அதுவும் அந்த உயிர்கள் உய்வு பெற வேண்டும் என்கின்ற கருணையின் பொருட்டே செய்கின்றான். இப்படி தன்னை சார்ந்த உயிர்களுக்கு நன்மை செய்வது அறக்கருணை, தன்னை சாராத உயிர்களுக்கு துன்பத்தை தருவது மரக்கருணை. ஆனால் இரண்டுமே கருணை. அப்படி கருணையே வடிவானவன் நம் எம் இறைவன் என்று சொல்லி இந்த குறட்பாவை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.